பிரின்ஸ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த பாஜக கூட்டணியில் இணைக்கவே விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு கேபி முனுசாமி சொல்றதுல லாஜிக்கா உண்மை இருக்குதா? இல்லை, ஒரு விஐபிக்கு கொடுக்குற பாதுகாப்புக்கும் ஒரு அரசியலில் அவரோட முடிச்சு போடுறதுக்கும் விஜயை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரையும் எதுவும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவருக்கான பாதுகாப்பு குறித்து அவங்க வட்டாரத்தில் ஆராய்ஞ்சு பார்த்தபோது இந்த மாதிரி கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தபோது சமீபத்தில் ஒரு கவர்னரை சந்தித்தார். ஆமாம், இந்த 3 கோரிக்கைகள் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில். அப்போ கவர்னர் அவர்கிட்ட கேட்டு அண்ணா பல்கலைக்கழக அந்த இஷ்யூ நடக்கிறப்ப சந்திச்சார். அவர் டிமாண்ட் 3 இருந்துச்சு, வேற இருந்துச்சு. அந்த சமயத்தில் கவர்னர் அவர்கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, பாதுகாப்பு வாங்கிக்கோங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த இது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள்கிட்ட மூவ் பண்ணும்போது அவருக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதனால் அந்த அளவுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒவ்வொரு தலைவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறாங்க. அது மாதிரி பார்த்து பலருக்கு இப்போ கங்கனா ராவத்தை ஒரு சிஐஎஸ்எஃப் அதிகாரியை அடிச்சிட்டாங்க போட்டு. அப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட செக்யூரிட்டி ரிஸ்க்கை பொறுத்து அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஜென்ரலாக ஒரு பாதுகாப்பு வழங்கப்படுது. இதில் அரசியல் சாயம் பூசுறதுக்கு கேபி முனுசாமி முயற்சி பண்ணுறாரா? ஒருவேளை அரசியல் சாயம் பூசுறதுக்கான முயற்சியில் இருந்தால் அது என்ன லாஜிக்காக இருக்கும், என்ன பின்னணியாக இருக்கும்? அதிமுக தாவேக்காவோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் கேபி முனுசாமி அவரை பாஜக இழுக்க பார்க்குதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா தாவேக்காவுடைய ஏதோ ஒரு செயல்பாடு அதிமுகவில் அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை, அது ஒரு டெட்லாக்கில் நிற்குது. அதனால் அந்த வெறுப்பில் ஏதாவது வருத்தத்தில் ஏதாவது சொல்லியிருக்காரா கேபி முனுசாமின்னு தெரியாது. இல்லை, அந்த சிக்கலுக்கான காரணம் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான இடத்துல நோக்கி நகர்த்துறீங்க விவாதத்தை. 2 பேருக்குமான அந்த கூட்டணிகளில் ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாலும் கூட அந்த நெருடல் யாரால் வருதுன்றதுக்கான ஒரு பாதுகாப்பு அந்த ஒய் பிரிவை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு புள்ளியில் இணையாமல் எச்சரிக்கிறதுக்கு அல்லது ஒரு தடுப்பை உருவாக்குறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்குள்ளே இருக்கு இல்லையா? அவங்க 2 பேர் சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா இந்த பாதுகாப்பு படையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். மத்திய அது எடப்பாடியோட தைரியம். நான் கேட்குறேன், யாரை சந்திக்கிறாங்க, யாரோட உரையாடுறாங்க, என்ன பொலிட்டிக்கல் மூவ் பண்ணுறாரு விஜய், அதை பார்க்கலாம்ல. அதெல்லாம் பாதுகாப்பு படை போட்டு தான் உங்களை ஆராயணும்னு கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் பாதுகாப்பு படை போடாதே உங்களை பற்றி நான் சொல்ல முடியும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு யார் யாரோட பெகாசஸோட இன்னும் அட்வான்ஸ்டாக எல்லா விஷயம் எல்லாம் வந்தாச்சு. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிற விஷயங்கள், நீங்கள் பேசுகிற விஷயங்கள், நீங்கள் எந்த டெலிஃபோனில் பேசினாலும் எப்படி பேசினாலும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் வந்தாச்சு. அதனால் 10 பேரை போட்டு தான் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெல்லியில் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்துன்னு ரீகன் என்ன செய்கிறாருன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நினச்சா உங்களை பார்க்கணுன்னு நினச்சா. ஆனால் விஜய் போன்ற நடிகர்களுடைய மூவை பாஜக கீழே வாட்ச் பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி தேசிய பாதுகாப்பு லெவலில் இருக்கிறவங்க நாட்டில் இருக்கிற பல பேரை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அரசியல் தலைவர்கள் இருக்கும். கேட்டால் அரசியல் தலைவர்கள் நாங்கள் ஒன்றும் வேவு பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இயற்கையாக நடந்து தான் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க பத்திரிகையாளர்களை பார்ப்பாங்க, அரசியல் தலைவர்களை பார்ப்பாங்க. கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பண்ணுறதில்ல சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஜாப் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஜாப் தான் போயிட்டுருக்கும். அது அவங்கள வேலையில் ஒரு பகுதியாக இது போயிட்டு. இப்போ கேபி முனுசாமி இதை கையில் எடுக்கிறதுக்கான ரீசனாக பார்க்குறப்போ அதிமுகவும் தாவேகாவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருக்குன்ற ஒரு புள்ளியை நீங்கள் சொல்கிறீங்க. அது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல இல்லையா? ஒரு டெட்லைனுக்கு வந்தால் தானே அவங்கள பற்றி தவறான கருத்துக்களையோ அல்லது அவருடைய அல்லது அவங்களுடைய அது அது என்ன நடக்கும்? வெளியில் வரல. இவங்க அதாவது பிரசாந்த் கிஷோர் போன பிறகு ஒரு விஷயம் என்ன வைக்கிறாங்கன்னா, தாவேகா பாஜக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா அது ஈக்குவல் பார்ட்னர்ன்ற முறையில் தான் நடக்கணும். நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நீ எங்களுக்கு கீழே இருக்கீங்கன்ற முறையில் நடக்காது. நம்ம 2 பேர் சம பங்குதாரர்கள். சீட்டு பங்கு போட்டுக்கிறதுலேருந்து அதிகாரத்தை பங்கு போட்டுக்கிறதுலேருந்து சம பங்குதாரர்கள். நான் முதன்மை சக்தியாக இருக்கேன். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணுங்கன்றதான் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த டெட்லாக் ஏற்பட்டிருக்கலாம். சொல்ல முடியும் யார் முதன்மை பங்குதாரராக இருக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் இருக்கிறார். அவர் தான் அதிமுக முதன்மை சக்தியாக அவர் தான் சொல்கிறார். அவருக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நீங்கள் எந்த கட்டத்திலையும் முதன்மை சக்தின்ற விஷயத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக உங்களை தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் ஒரு கட்சிக்கு இன்னொரு கூட்டணியாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் 2வது சக்தியாக தான், செகண்டரி பவராக தான் இருப்பீங்க.
அந்த நிலைமை உங்களுக்கு வந்தால் நீங்கள் அப்புறம் அரசியலில் செகண்டரி பாராகவே போயிட்டுருப்பீங்க. எடுத்த உடனே முதலும் முடிவு விஜயகாந்த் மாதிரி நான் தான் முதல்வர் அப்படின்னு வாங்க, அவரே தடுமாறிட்டார். நீங்கள் அந்த மாதிரி போயிடாதீங்க, நீங்கள் முதன்மை சக்தியாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க தாவேக்கா வட்டாரத்தில். அந்த அடிப்படையில் அவர் வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அது இப்போ ஒரு டெட்லாக்கில் நிற்குது, இவங்களால் வந்து ப்ராமிஸ் பண்ண முடியல, அதனால் டெட்லாக்கில் நிற்குது. இந்த விஷயம் வந்த உடனே கேபி முனுசாமி வந்து பாஜக அவரை இழுக்க பார்க்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக பாலிடிக்ஸோட முடிச்சு போடுறாரு இல்லையா கேபி முனுசாமி. இந்த நிலைமை அவருக்கு ஏன் வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக மாநாட்டில் என்ன சொன்னார், என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்கார். கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன பிறகு பாஜகவை விமர்சிக்க வேண்டிய நிலையில் தான் விஜய் இருக்கார். ஏன்னா அவர் விமர்சித்தாதான் அவருக்கு ஓட்டு வங்கியில் எங்கள் தமிழ்நாட்டில் இடம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது, அது இப்போ திமுகவுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஓட் பேங்க்கில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா நீங்கள் ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுக்கணும், ஆன்டி பிஜேபி ஆன்டி சென்ட்ரல் ஸ்டாண்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்கள் எடுக்க வேண்டிய பட்சத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்தினால நீங்கள் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒட்டு உறவு வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் அது விஜய்க்கு தான் பின்னடைவு. இப்போ நீங்க இந்த விஷயத்துல ஒய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது மூலமாக இதுக்கு முன்னாடி கூட பாஜக ஒரு கடுமையா விமர்சிக்கவே இல்லையா? அவரு தன்னுடைய முதல் மாநாட்டில் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேர்தல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு பல விஷயங்கள்ல திமுகவை தான் கடுமையா எதிர்க்கிறாரு ஒழிஞ்சு பாஜகவை எதிர்க்கல. அப்படின்றப்போ லாஜிக்கா மறைமுகமா பிஜேபி பேக்கப் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று உருவாகும் இல்லையா? இல்லை, பல வக்போர்டு பில்லெல்லாம் கூட எதிர்த்திருக்காரு நினைக்கிறாரு, கவர்னர் போஸ்ட்டையும் எதிர்க்கிறாரு, பல விஷயங்களும் எதிர்க்கிறாருல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது காலப்போக்கில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அவர் எடுப்பார் தேர்தல் நெருங்கும்போது. அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிறகு பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயத்தை வந்து வரையறுக்கிறாருன்னா கொள்கை எதிரியா, அதுக்கு பின்னாடி ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் எடுக்கணும் தானே அவர் அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே வராரு ஆக்சுவலாக. அப்போது பாஜக ஓட் பேங்க் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறவர் இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்குற விஷயத்தில் தன்னை வந்து பாஜகவோட சேர்த்து பேசுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் வந்து அவருக்கு ஒரு பின்னடைவாக போகும் இல்லையா? அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியில் வரதே வந்து விஜய்க்கு பின்னடைவான ஒரு விஷயமா பார்க்கணும். ஒருவேளை இது வந்து இவர் கேட்டு அவங்க கொடுத்தாங்களா, இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ இல்லை உளவுத்துறையோ இவருக்கு இருக்கிற ஆபத்தை உணர்ந்து, இல்லை அவருக்கு பரந்தூரில் அவருக்கு ஆபத்து பிரச்சனை இருந்தது, இல்லை வேறு ஒரு இடத்துல ஊரில் அவர் வந்து பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு மார்ச் மாதத்துலேருந்து போகிறாரு, ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க, அதுக்கு பாதுகாப்பு உண்மையிலேயே தேவை. ஏன்னா ஒரு மாபில் போகும்போது கூட்டத்துக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது, அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை அப்படின்னு நினச்சி இன்டெலிஜென்ஸ் பியூரோவே இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தாங்களே தெரியாது. இது வந்து விஜயை தெளிவுபடுத்தினா தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கேள்விப்பட்டவரையும் வந்து விஜய் வந்து எதுவும் அப்ளை பண்ண மாதிரி தெரியல, அவங்களே கொடுத்தா மாதிரியான விஷயம் தான் இங்கே இருக்குது. ஆனால் அவங்க எதை நினச்சி கொடுத்தாங்க எது நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்தை அவர் ஏற்றுண்டு இதை வந்து அது கன்டினியூ பண்ணார்னா பாஜகவோட இவர் நெருங்கி போகிறாரு, அல்லது ஒன்றிய அரசு இவருக்கு ஆதரவாக இருக்குது, இல்லை இவர் மேலே கரிசனமாக இருக்குன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பேசப்படுற பொருளாக மாறும். அது அவருக்கு பின்னடைவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இதுல கேபி முனுசாமியே தவறான ஒரு வியூகத்தை கூட அமைச்சு கொடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்ப அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் செங்கோட்டையன் மூலமாக வருது, அதற்கு எதிர்முதிரமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுறப்போ அந்த அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சியா கூட இதை கேபி முனுசாமி ஒரு அரசியல்வாதியாக அதை பயன்படுத்தியிருக்கலாமா? இப்போ நான் பேசும்பொழுது இப்போ நான் அதிமுகவை பற்றி தானே பேசினேன், அந்த தேர்தல் உடன்பாடு அதை பற்றி நான். அப்போ அது நீங்கள் இல்லை, நான் கேட்குறது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு விஷயத்தை தாண்டி அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை உச்சமா போயிட்டு இருக்குது இல்லையா? செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம், உட்கட்சி பிரச்சனையும் பெருசாக போயிட்டு இருக்குது. நேற்று வரையும் அதை பற்றி மீடியாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதோட டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாதனால இன்னைக்கு இந்த விஷயம் இல்லை. எனக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வருது. இவர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கறதன் மூலமாக அதிமுகவுக்கு என்ன அரசியல் கணக்கு போடுறாங்க, அல்லது வந்து பாஜக என்ன அரசியல் கணக்கு போடுறாங்க? அதிமுகவுக்கு இதில் எந்த அரசியல் கணக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவுக்கு வந்து என்னன்னா தாவேகாவோட ஏதாவது உறவு கொள்ள முடியுமா, தேர்தல் உறவு கொள்ள முடியுமான்றதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இல்ல அதே நோக்கம் பாஜகவுக்கும் இருக்கு இல்லையா? பாஜகவுக்கு அதிமுகவோட போறது ஒரு அதுதான் அவங்க ஒருவேளை அதிமுக பாஜகவை நிராகரிச்சுட்டு தாவேகா கூட இப்ப எடப்பாடி வெளிப்படையா சொல்லணும்னா சசிகலாவோ அல்லது டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸோ பாஜக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கும் பொழுது எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளராக அந்த ஸ்டாண்ட் எடுக்காம தாவேகா கூட போறாரு அப்படின்றப்போ அது பாஜகவுக்கு பாதகமா மாறுன்ற ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள உட்படுத்தலாம் இல்லையா? இந்த விஷயம் கண்காணிப்பு வளையத்துல வந்து விஜயை உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் வந்து போறாருன்னு தெரிய போது அவங்க வாட்ச் பண்ணிட்டு தானே இருப்பாங்க.
இவர் போறாருன்னா இவரை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறது, இல்லை இவர் எப்படி பாஜக கூட்டணிக்கு கூட்டின்னு வருதுன்றதை அவங்க பார்த்துப்பாங்க. அதிமுகலேயே பாஜக கூட்டணி வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, பாஜகலையும் வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. ரெண்டு சைட்லேயும் விருப்பப்படுறவங்க இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக வேண்டான்னு சொல்கிறவங்களும் அதிமுகவில் இருக்காங்க. அதுவும் ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. கடைசியில் தாவேக்காவோட டிமாண்டை மீட் பண்ண முடியலன்னா அடுத்தது அவருக்கு பாக்கி இருக்கிறது பாஜக கூட்டணி தான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அவர் எந்த கட்டத்தில் என்ன மாதிரி முடிவு எடுப்போ சொல்ல முடியாது. ஸோ பாஜக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப 10 மாதம் இருக்குது இன்னும், அதனால் வந்து அவசரப்பட வேண்டான்ட்டு. பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த பாதுகாப்பு பிரச்சனையில் இப்போ வந்திருக்கிற இந்த கேபி முனுசாமியோட ரியாக்ஷன்றது ஒருவேளை விஜய் மேலே இருக்கிற ஒரு வருத்தம் காரணமாக அல்லது விரக்தி காரணமாக அவர் இது மாதிரிலாம் ஒரு டிமாண்டெல்லாம் வைக்கிறாரு அப்படின்ற விரக்தி காரணமாக கூட இருக்கலாம். அதே சமயம் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பை பெற்றுக்கொண்டதன் காரணமாக விஜய்க்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் ஒரு பாஜகவோட ஒரு மாதிரி கொஞ்சம் அதோடு சேர்ந்து போகிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. அது கூட ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்க விரும்புகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து விஜய்க்கே வந்து ஒரு பின்னடைவாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பேசலாம்.